ஆவண் நிறுவனம் மூலம் பால் கொள்முதலை அதிகரிக்க முதல்வர் விஜய் உத்தரவு. தனியாருக்கு இணையாக ஆவண் நிறுவனத்தை உருவாக்கவும் அறிவுறுத்தல். தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 751 உதவி மருத்துவ அலுவலர்களுக்கு பணி நியமனம் வழங்கினார் முதல்வர் விஜய். 1393 சுகாதார ஆய்வாளர்களுக்கும் பணி நியமன ஆணை. டாக்டர் விஷ்ணுகுமார் அவர்களுக்கு பணி நியமன ஆணையை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். முதல் பணி நியமன ஆணையை மாற்றுத்திறனாளி பெண் மருத்துவருக்கு வழங்கிய முதல்வர் விஜய் மேடையிலிருந்து கீழிறங்கி சென்று பணி நியமன ஆணை வழங்கினார். இன்று நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மேடையிலிருந்து கீழே இறங்கிச் சென்று மாற்றுத்திறனாளி பிரிவில் தேர்வு செய்யப்பட்ட மருத்துவருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு சுகாதார கட்டமைப்பு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ள நலம் TN இணையதளத்தை தொடங்கி வைத்த முதல்வர் விஜய் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு மருத்துவர்களுக்கும் மருத்துவமனைகளுக்கும் நன்கொடை வழங்குவதற்கான இணையதளம். பொதுமக்களின் பங்களிப்புகளை ஒருங்கிணைக்கும் வகையில் நலம் TN என்ற புதிய அமைப்பை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று தொடங்கி வைத்திருக்கிறார். நலம் TN இணையதளத்தின் மூலம் அனைவரும் தங்களது பங்களிப்பை எளிமையாகவும் பாதுகாப்பாகவும் முழு வெளிப்படைத்தன்மையுடனும் வழங்க முடியும். ₹1 கோடி காசோலை தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. தமிழகத்தில் சாலை விபத்துகளை குறைக்க தனி செயல் திட்டம் உருவாக்க முதல்வர் விஜய் உத்தரவு. அதிவிரைவு சாலைகளில் முக்கியத்துவம் கொடுக்கவும் அறிவுறுத்தல். பெரம்பூர் MLA நிதியிலிருந்து ₹3 கோடி திட்டங்களை மேற்கொள்ள சென்னை மாநகராட்சி ஆணையருக்கு முதல்வர் விஜய் கடிதம். பெண்கள் பாதுகாப்புக்காக பொது இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தவும் அறிவுறுத்தல். நாகர்கோயிலில் விசாரணை கைதி உயிரிழந்த விவகாரத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கடும் கண்டனம். காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதல்வர் விஜய் உரிய பதில் சொல்ல வேண்டும் என்றும் வலியுறுத்தல். அதிமுக MLAக்களை திருடும் விஜய் தான் களவாணி. திமுக அதிமுக கூட்டு களவாணி என்ற முதல்வரின் விமர்சனத்திற்கு எடப்பாடி பழனிசாமி காட்டமான பதில். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திமுகவும் கூட்டு களவாடிகள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். எவ்வளவு பெரிய வார்த்தை! தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள்தான் களவாளி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்களை குதிரை பேரத்தின் மூலமாக ராஜினாமா செய்து வைத்து அந்த ராஜினாமா செய்த உடனே அவர் TVKல சேர்த்திருக்கிறார்களே, அவர்தான் களவாளி. திமுக அதிமுக கூட்டணி பேச்சு என்பதும் கட்டுக்கதை. திமுக தீய சக்தி என்பதே இப்போதும் தங்களது நிலைப்பாடு என்று எடப்பாடி பழனிசாமி உறுதி. அப்படின்னு ஒரு கட்டுக்கதையை கட்டி விட்டுருக்காங்க. பொன்மனச்சம்பல் புரட்சித் தலைவர் MGR இந்த இயக்கத்தை துவங்கின்ற பொழுது தீய சக்தி திமுக என்று சொல்லிதான் தொடங்கினாங்க. அந்த நிலைப்பாட்டில் இன்ற வரைக்கும் இருக்கிறோம். திமுக கூட்டணி கொள்கை கூட்டணி என்றார் ஸ்டாலின். இப்போது அந்த கொள்கை என்னவானது என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் இருக்கும்போது எங்க கூட்டணி பலமாய்ந்த கூட்டணி, கொள்கை கூட்டணி. நாங்க இன்றைக்கு அவருடைய சுய லாபத்திற்காக திமுக தலைமையில வெற்றி பெற்று மாற்று அணிக்கு போய்
அங்க போய் பதவி வாங்கி இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கிறாங்க. இதுல எங்க போய் கொள்கை இருக்குது? மேட்டூர் அருகே 3600 ஆண்டுகள் பழமையான புதைக்குழிகள் கண்டெடுப்பு. காவிரி நாகரிகத்தின் தொன்மையை உறுதிப்படுத்தும் சான்றுகள் கிடைத்துள்ளதாக தகவல். திராவிட மாடல் அரசு தொடங்கிய அகழாய்வு பணிகளை புதிய அரசும் தொடர வேண்டும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றை தெற்கிலிருந்து தொடங்கி எழுதுவோம் என்றும் பதிவு. தாவைக்க எம்எல்ஏ பேர வழக்கில் மேலும் 4 பேரிடம் விசாரணை. ஏற்கனவே 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ள காவல்துறை. தாவைக்க எம்எல்ஏவிடம் பேரம் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கின் ஆவணங்களை பெற்றுக் கொண்ட அமலாக்கத்துறை. தாவைக்க அரசுக்கு எதிராக வாக்களிக்க ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜாவிடம் 35 கோடி ரூபாய் பேரம் பேசியதாக வழக்கு. குதிரை பேரத்தை எந்த வகையிலும் ஏற்க முடியாது என்று இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் மு வீரபாண்டியன் திட்டவட்டம். ஜனநாயகத்தை நெருக்கடிக்கு உள்ளாக்கும் என்றும் கருத்து. கட்சி தாவலும் கட்சியில பேரம் பேசக்கூடிய ஒரு சூழலுக்கு இது எப்படி? அது ஏற்புடையதல்ல. நமது நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பல கட்சி இயங்குமுறையை நெருக்கடிக்குள்ளாக்கும். அரசியல் முதல் ஒரு வெறுப்புணர்ச்சியை அது உருவாக்கும். எனவே அது ஏற்புடையதல்ல. கம்யூனிஸ்டுகள் அதை நிராகரிக்கிறோம். இடதுசாரி ஒருங்கிணைப்பு குழுவை உருவாக்கியுள்ள இந்நிலையில் உள்ளாட்சித் தேர்தலில் தனித்து போட்டியா? சூழலை பொறுத்து தனித்து போட்டியிடுவது குறித்து முடிவெடுக்கப்படும் என்று மு வீரபாண்டியன் புதிய தலைமுறைக்கு பேட்டி. கம்யூனிஸ்டுகளுக்கு நாடு முழுவதும் அமைப்பு இருக்கிறது. அவனது தொண்டும் சேவையை மக்கள் அறிந்திருக்கிறார்கள். நாங்கள் மக்களோடு இருக்கிறோம். எனவே எங்களுக்கு வாக்களிக்கிற மக்களும் இருக்கிறார்கள். அந்த சூழல் ஏற்பட்டால் நாங்கள் தனித்தே நிற்போம். ராஜேந்திர பாலாஜியும் அனிதா ராதாகிருஷ்ணனும் திமுக அதிமுக கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர்கள். அதிமுகவின் பொதுச் செயலர் கே பழனிசாமி என்பதையே ராஜேந்திர பாலாஜி மறந்துவிட்டார் என்று அமைச்சர் நிர்மல்குமார் கருத்து. ஸ்டாலின் கோவப்பட வேண்டும் என்று திரு கே டி ராஜேந்திர பாலாஜி ஆசைப்படுவதும் இல்ல அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுவது 2 பேருடைய கூட்டணிக்கு திமுக அதிமுக 2 பேர் கூட்டணியா இருக்க போறதுக்கு இவங்க 2 பேர் தான் பிராண்ட் அம்பாசிடரா இல்ல ஒருங்கிணைப்பாளர் இருக்க போறாங்கன்னு தெரியல. இவங்க என்ன முயற்சி எடுத்தாலும் இதுல ஒன்னும் அசைய போறது இல்ல. அவங்க எடப்பாடின்னு ஒருத்தர் கட்சியில இருக்காரானே அவங்களுக்கு ஞாபகம் இல்ல. எண்பது விழுக்காடு அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்பட்டு விட்டனர். ஒரு சில மாவட்டங்களில்தான் நியமிக்கவில்லை. விரைவில் துணைவேந்தர் நியமனம் நடைபெறும் என்று அமைச்சர் நிர்மல்குமார் உறுதி. துணைவேந்தருடைய நியமனத்துல கோர்ட்லயும் பெண்டிங் இருக்கு. இது எல்லாமே கவர்னர்ட்டையும் பெண்டிங் இருக்கு. சட்டப்பூர்வமாக நம்ம அதை ஹைகோர்ட்லயும் பேசிட்டு இருக்கோம். கண்டிப்பா இப்போ 5 பேர் கொண்ட குழுவை நம்ம ப்ரொபோஸ் பண்ணிருக்கோம். இதுல ஏதாவது முடிவுகள் வந்தால் உடனடியாக நியமிக்கப்படும். நம்ம இதுக்கெல்லாம் ஒரு பீஸ்ஃபுல்லா ஒரு சொல்யூஷன் வரணும்னு தான் நம்ம எல்லாம் முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். எஸ்பி வேலுமணி அமைச்சராக இருந்தபோது பணி நியமனம் செய்தது சட்டவிரோதம் என்ற உத்தரவு செல்லும். கோவையில் 54 இளநிலை உதவியாளர்களை பணி நியமனம் செய்தது சட்டவிரோதம் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவை உறுதி செய்த உச்சநீதிமன்றம். திமுக நிர்வாகி PT அரசகுமார் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் கைது நடவடிக்கை. 100 கோடி ரூபாய்க்கு மேல் தனியார் பள்ளிகளிடம் மோசடி செய்ததாக எழுந்த புகாரில் நடவடிக்கை. அரசு நிர்வாக குளறுபடியால் ஸ்டான்லி மருத்துவமனையில் படுக்கை பற்றாக்குறை என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம். நோயாளிகளுக்கு அடிப்படை வசதிகள் செய்ய வலியுறுத்தல். சென்னையில் போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம். பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க வேண்டும், ஆட்டோவுக்கான செயலியை அரசே தொடங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைப்பு.
மறைந்த எழுத்தாளர் பூமணியின் உடல் கோவில்பட்டி அருகே சொந்த ஊரில் நல்லடக்கம். கரிசல் மண்ணின் பண்பாட்டை பிரதிபலிக்கும் பாரம்பரிய ராஜா ராணி ஆட்டத்துடன் இறுதி மரியாதை. Silence. All is fire. Reload. Listen. All is fire. Reload. All is present. All is fire. தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்தது. சென்னையில் கடந்த 11 நாட்களில் சவரனுக்கு 4400 ரூபாய் சரிவு. வெள்ளி விலை கிலோவுக்கு 5000 ரூபாய் சரிவு. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 235 ரூபாய்க்கு விற்பனை. பத்தாம் வகுப்பு தேர்வில் 3வது மொழியில் தேர்ச்சி அடைவதை கட்டாயமாக்கி சிபிஎஸ்இ சுற்றறிக்கை. 2027-28 கல்வியாண்டிலிருந்து 3ஆம் மொழியில் பள்ளி அளவிலான தேர்வில் தேர்ச்சி பெற்றாக வேண்டும். பதினேழாவது நாளாக உண்ணாவிரதம் இருந்து வரும் சோனம் வாங்சுக் 8 கிலோவுக்கு மேல் எடை குறைந்த நிலையில் தசை இழப்பு பிரச்சினையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல். சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் உண்ணாவிரதத்தை கைவிட தலைவர்கள், பிரபலங்கள் வேண்டுகோள். முன்னாள் முதல்வர்கள் அகிலேஷ் யாதவ், அரவிந்த் கெஜ்ரிவால், எழுத்தாளர் அருந்ததி ராய், நடிகர் நஸ்ருதீன் ஷா உள்ளிட்டோர் வலியுறுத்தல். உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட சோனம் வாங்சுக் மறுப்பு. தான் வேண்டி கேட்டுக்கொண்டும் மறுத்துவிட்டதாக கரப்பான் ஜனதா கட்சி நிறுவனர் அபிஜித் திப்கே தகவல். ஈரான் மீது அமெரிக்க படைகள் தொடர்ந்து 3வது நாளாக தாக்குதல். ஏவுகணைகள், ட்ரோன்களை கொண்டு பல்வேறு இலக்குகளை தொடர்ந்து 5 மணி நேரம் தாக்கியதாக அமெரிக்க ராணுவம் தகவல். ஹோர்முஸ் நீரிணையை கட்டுப்படுத்த அமெரிக்கா, ஈரான் இடையே மீண்டும் தொடங்கிய அதிகார போட்டி. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை 2 நாட்களில் 13 விழுக்காடு அதிகரித்து $86 தொட்டது. பிலிப்பைன்ஸ் நாட்டில் மேயன் எரிமலையிலிருந்து நெருப்பு கங்குகள் வெடித்து சிதறும் பிரமிக்க வைக்கும் காட்சி. கொதிக்க கொதிக்க வழிந்தோடிய தீ குழம்பு. கடலுக்கடியில் உலகின் மிக நீளமான சுரங்கப்பாதையை அமைத்தது சீனா. 17 கிலோமீட்டர் தொலைவுள்ள பாதையில் வாகனங்கள் 80 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கும் வகையில் வடிவமைப்பு. உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் காலிறுதி வரை முன்னேறிய நார்வே அணி தாயகம் திரும்பியது. வலிமையான அணிகளுக்கு கடும் போட்டி கொடுத்த தங்கள் வீரர்களை வாழ்த்தி வரவேற்ற ஆயிரக்கணக்கான ரசிகர்கள்.